Om Sahana Bhavatu Sahana Bhunaktu Sahaviryan Karavavahai Tejasvinavadhitamastu ma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Satchidananda Rupaye Vishwotpatyadi Hetave Tapatraya Vinashaya Sri Krishnaya Vayam Namaha. Janmadyasya yatonvayat itarataschatteshvabhignasvarat Tene Brahma Hridaya Adikavaye Muhyanti Yat Suraye Tejo Varimridam Yatha Vinimayo Yatra Trisargo Mrisha Dhamna Svena Sada Nirastakuhakam Satyam Param Dhimahi Dharma Pronjita Kaitavotra Paramo Nirmatsaranam Satam Vedyam Vastavamatra Vastu Shivadam Tapatrayon Mulanam Srimad Bhagavate Mahamunikrite Kimva Parairishvaraha Sadyo Hridyavarudhyate Trakritubihi Shushrushubistath Kshanat Nigamakalpataror Galitam Phalam Sukham Khadamrtadrava Samyutam Pibata Bhagavatam Rasamalayam Muraho Rasika Bhuvi Bhavukaha Narayanam Namaskritya Naram Chaiva Narotamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudiraye Devim Saraswatim Vyasam Tato Jayamudiraye. Manorashmir Buddhi Sute Krannido Dvanda Kuvaraha Panjendriyartha Prakshepaha Sapta Dhatuhu Varudhakaha. புரஞ்சனன் புருஷனாக சொல்லப்பட்டு அஞ்ஞானம் கொண்ட புருஷனாக சொல்லப்பட்டு அவிஜ்ஞாத என்று சொல்லக்கூடிய பிரம்மன் கூடவே இருக்கின்றார். இருந்தும் இந்த புருஷன் தன்னுடைய ஸ்தானம் என்ன என்று தேடிக்கொண்டே போகிறான். அதிலிருந்து தன்னுடைய சம்சாரத்தை விரிவடைய வைத்துக் கொண்டே இருக்கிறான். தன்னை அறியாத காரணத்தினாலும் தன்னுடைய சொரூபம் என்ன என்று தெரியாத காரணத்தினாலும் நான் எந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் என்று தெரியாத காரணத்தினாலும் இந்த உலகத்திலே எதை செய்தால் தனக்கு சந்தோஷம் கிடைக்குமோ நிறைவு கிடைக்குமோ அதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையானது திரும்புகிறது. அப்ப தொடர்ந்து உலகத்தை நோக்கியே உன்னுடைய செயல்பாடுகள் போக அதிலிருந்து முழுக்க முழுக்க சம்சாரமானது விரிவடையக்கூடியதை அழகா இங்கே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுகிறார். கடைசியாக நேற்று இரவு பார்த்தோம், உடல் என்பது ரதமாக இருக்கிறது, இந்திரியங்கள் குதிரைகளாக இருக்கின்றன, வருஷம் என்பது வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கின்றது, புண்ணியம் பாவம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்கரங்கள் தொடர்ந்து சுழண்டு கொண்டே இருக்கின்றன.
இந்த வேகத்தினுடைய போக்கானது உண்மையிலே எங்கே போகின்றது என்று தெரியாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதிலே நான் இதை சாதித்து விட்டேன், அதை சாதித்து விட்டேன், என்னால் செய்யப்பட்டது என்று கொடியை நாட்டுவதை போல, எப்படி ஒரு ராஜா ஒரு நாட்டை கைப்பற்றினால் ஒரு கொடியை நட்டு வைக்கிறானோ, தன்னுடைய கொடியை நட்டு வைக்கிறானோ, தான் ஆளுகின்றோம், தன்னால் ஆளப்படுகின்றதை காட்டுவதற்காக எப்படி ஒரு கொடியை நட்டு வைக்கின்றானோ, அகங்காரத்தினுடைய, அபிமானத்தினுடைய, கர்வத்தினுடைய வெளிப்பாடு. அதை போல இங்கே 3 குணங்கள், 3 குணங்களுக்கு உணவிடுவதே கொடியாக சொல்லப்படுகிறது. சத்வம், ரஜஸ், தமஹா, துஜஹா, 3ம் கொடிகளாக சொல்லப்படுகின்றன. துவஜஸ்தம்பம் 3ம் இங்கே கொடியாக சொல்லப்படுகிறது. இப்ப நாம் வாழ்க்கையில என்ன சாதித்திருக்கிறோம், என்ன கொடியை நட்டிருக்கிறோம் என்றால் 3 குணங்களுக்கும் வாசனைகளை அதிகப்படுத்தியிருக்கிறோம். அவ்வளவு 3 குணங்கள், வாசனைகள் அழியாமல் இருக்கிறது. தொடர்ந்து அது நம்மை 5 பிராணனின் வாயிலாக நம்மை திரும்ப திரும்ப புற உலகத்திலேயே கொண்டு தள்ளுகிறது. இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம். குதிரை சொல்லியாகிவிட்டது, தேர் சொல்லியாகிவிட்டது. குதிரைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்க வேண்டுமே. மனோகோ ரஷ்மிகி, மனம் என்பது இங்கே கடிவாளமாக சொல்லப்படுகிறது. மனம்தான் கடிவாளம். புத்திஹி து சூதோ சூதிஹி, புத்திதான் இங்கே தேரோட்டியாக இருக்கிறது. புத்தி என்கின்ற தேரோட்டி. தேரோட்டி மட்டும் இல்லை என்று சொன்னால், தேரிலே அமர்ந்திருக்கக்கூடிய வீரன் நிச்சயமாக தோல்வியடைவது திண்ணை. தேரோட்டியானவன் புத்திசாலித்தனமாக தேரை ஓட்டுவது, எங்கே கொண்டு போய் தேரை நிறுத்த வேண்டும், இப்பொழுது எங்கே போய் புரட வேண்டும், எந்த பகுதியில் இருந்து புரட வேண்டும், எவ்வளவு தூரத்திலே இருந்து புரட வேண்டும், இந்த விவேகத்தன்மை எல்லாம் தேரோட்டிக்கு இருக்க வேண்டும். அதே போல புத்தி என்பது விவேகத்தன்மை படைத்தது, சிந்திக்கும் ஆற்றல் படைத்தது, செயல்படும் ஆற்றல் படைத்தது, முடிவெடுக்கும் ஆற்றல் படைத்தது. ஆகையினாலே புத்தியை தேரோட்டியாக இங்கே அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தது கிருத் நீடகா, மனம் உள்கூடாக இருந்து இவனை பாதுகாக்கிறது. துவந்துவஹா து குபரஹா, துவந்துவஹா து குபரஹா, சுகம் துக்கம், துவந்துவம், புண்ணியம் பாபம், லாபம் நஷ்டம், இவைகள் எல்லாம் என்னடான்னா கொடிக்கம்பமாக இருக்கின்றன. நம்ம இடத்துல ரொம்ப வலிமையாக ஒரு கொடி கம்பம், கொடி சொல்லிட்டார் 3 குணங்கள் கொடின்னு. அந்த கம்பம் என்பது என்னன்னா சுகம் துக்கம். வலிமையாக அந்த சுக துக்கத்தை நாம் கொடியாக நட்டு வைக்கின்றோம், கொடி கம்பமாக நட்டு வைக்கின்றோம். பஞ்ச இந்திரிய அர்த்தாத் பிரக்ஷேபஹா, பஞ்ச இந்திரிய அர்த்தம் 5 இந்திரியங்களுக்கு விஷயங்கள், அதை நோக்கி பிரக்ஷேபா, அதை நோக்கி செல்லக்கூடிய உணர்வுகள், அதுதான் இப்பொழுது இலக்காக நமக்கு இருக்கிறது. பஞ்ச இந்திரிய அர்த்தாத் பிரக்ஷேபா,
அதுவே நோக்கமாக கொண்டு அதை நோக்கி இந்த ஜீவனானவன் பிரயாணம் செய்கிறான். அடுத்தது சொல்றார், சப்த தாது, 7 விதமான தாதுக்கள். சப்த தாது, 7 விதமான தாதுக்கள். வரூதகா, ஆயுத பாதுகாப்பாக இருக்கின்றன. நம்முடைய உடம்பை பாதுகாப்பது இந்த 7 தாது. சப்த தாதுக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேல்தோல், அடித்தோல், பிறகு இரத்தம், எலும்பு, மாம்சம், கொழுப்பு, நரம்புகள், இதெல்லாம் சேர்ந்தது. இந்த 7ம் சேர்ந்தது சப்த தாதுக்கள். சப்த தாதுக்கள் எல்லாம் பாதுகாப்பாக, ஆயுத பாதுகாப்பாக இருக்கின்றது. ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு, ஒரு நகரத்தை கட்டமைத்து நகரத்தில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மனிதர்களை சொல்லி, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை சொல்லி, தேரோட்டியை சொல்லி, ரகத்தை சொல்லி, இதெல்லாம் என்னதுனா இதெல்லாம் நம்முடைய சரீரத்திலே நடக்கக்கூடியவை. ஆகூதிர் விக்ரமோ பாஹ்யோ மிருக திருஷ்ணாம் பிரதாவதி ஏகாதசேந்திரிய சமூ பஞ்சசூனா வினோத கிருத்து. பாக்கிய விக்ரமா, வெளியிலே நாம் காட்டக்கூடிய புறபலம் இருக்கின்றதே, அது இங்கே ஆகூதி என்று சொல்லக்கூடிய. நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஆகூதி, பிரசூதி, தேவகூதி. புறபலம் என்பது இங்கே ஆகூதியாக சொல்லப்படுகிறது. பிறகு மிருக கிருஷ்ணாம் பிரதாவதி, மிருக கிருஷ்ணா, மிருக என்றால் காணல் நீர். காணல் நீரை போல இந்த ஜீவன் என்ன செய்யானாம், இன்பத்தை நோக்கி ஓடுகின்றது. பிரதாவதி, ஓடுகிறது. புறபலம், புறபலம் ஆகூதியாக கொடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப என்ன பண்ணுகின்றோம், வெளியிலிருந்து எல்லா விஷயங்களையும் கொடுப்பது, ஆகூதி கொடுப்பதன் மூலமாக எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லி காணல் நீரை போல இருக்கக்கூடிய இன்பத்தை நோக்கி மிருக கிருஷ்ணா, இல்லாத ஒன்றை இருப்பதை போல பார்த்து அந்த இடத்திலே போய் எப்படி தாகத்தை போக்கிக் கொள்ள முடியாதோ அதே போல உலகத்திடத்திலே சென்று ஜீவனானவன் தன்னுடைய வாழ்க்கையை வழிகுடிக்கிறான். ஓடிக்கொண்டே இருக்கும். புலன்களுக்கு விஷயங்களை நோக்கி, அதன் மூலமாக மனதுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, அதன் மூலமாக வாசனா என்று சொல்லக்கூடிய 3 குணத்திற்கு அமைதியை கொடுத்து, அதன் மூலமாக கர்த்தாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் என்பது நம்முடைய முயற்சியா இருக்கு. எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. நீங்க 4 பேரை திருப்திப்படுத்தி ஆகணும். இந்திரியங்களை திருப்திப்படுத்தி ஆகணும், மனதை திருப்திப்படுத்தணும், வாசனையை திருப்திப்படுத்தணும், அகங்காரியை திருப்திப்படுத்தணும். இந்த 4 பேரும் முழுமை அடைந்தால் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலாம். இந்த 4 யார் ஒருவர் முழுமை அடையாவிட்டாலும் எப்பொழுதுமே அதிருப்தியிலே இருக்க வேண்டியது. அடுத்தது ஏகாதச இந்திரிய சமூகம். ஏகாதச இந்திரிய சமூக பஞ்ச சூனாகா பஞ்சசூனாவி. ஏகாதசம் 11 இந்திரியங்கள். ஏகாதச இந்திரியம் 11 இந்திரியங்கள். சமூ, சமூ என்றால் சைன்யம், படைகள். 11 இந்திரியங்கள் தான் இங்கே படைகளாக இருக்கின்றது. பெரும் படை.
இந்த படையை திரட்டித்தான் நம்ம என்ன பண்றோம், வெற்றி பெறலாம் நினைக்கிறோம். இந்திரிய விஷயங்களை எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம், இன்பங்களை எப்படியாவது அனுபவித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பஞ்சசூனா வினோத கிருத்து. பஞ்சசூனாவி இந்திரியங்கள் ஐந்தையும் கொண்டு விதவிதமான விளையாட்டுகளை விளையாடி, அந்த விளையாட்டுல இரண்டும் வருகிறது, இன்பம் என்பது இரண்டும் வருகிறது. அது இந்திரியங்களானது எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு என்ன செய்கின்றதாம், வினோத கிருத்து. பஞ்சசூனா வினோத கிருத்து, நமக்கு வினோதமான அனுபவத்தை கொடுக்கின்றது, விஷய அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றது. அதுவால் நமக்கு விஷய அனுபவத்தை தான் கொடுக்க முடிகின்றதே தவிர ஆத்ம அனுபவத்தை அதுவால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், மீண்டும் மீண்டும் விஷயத்தை நோக்கியே ஓடுகிறோம். இருக்கட்டும், நடக்கின்றது. சம்வத்சரச்சண்ட வேகா காலோ ஏனோபலக்ஷிதா தஸ்யாநீக கந்தர்வா கந்தர்வ்யோ ராத்ரய ஸ்மிருதாः அரந்த்யாகுஹு பரிக்ராந்த்யா ஷட்யுத்தர சதத்ரயம். சண்டவேகன் என்று சொல்லக்கூடியவன் வருஷமாக இருக்கின்றான். சண்டவேகன் வேகமாக ஓடக்கூடிய வருஷம், அவனுக்கு பேர் சண்டவேகன். சண்டவேகனானவன் வருஷமாக இருக்கின்றான். சம்பத்சரஹா வருஷமாக சொல்லப்படுகிறது. ஏன சம்பத்சரஹா, இந்த வருஷத்தை கொண்டுதான் காலஹா உபலக்ஷிதா, காலமானது கணக்கிடப்படுகிறது. காலத்தை கணக்கிடுவது என்பது வருஷத்தை வைத்து கணக்கிடுகின்றோம். இத்தனை வருடங்கள் கழிந்து விட்டது என்பது வேகமாக கழிவதனுடைய அந்த விஷயத்தை வைத்து காலமானது கணக்கிடப்படுகிறது. காலம் போவதே தெரிவது இல்லை. இன்பங்களை நுகர நுகர நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, 7-8 விதமான தோஷங்களுக்கு ஆட்படுகின்றோம் என்று பார்த்தோம் அல்லவா. ஒண்ணுனா சொன்ன இதெல்லாம் நம்மை விட்டு போகிறது. வருஷங்கள் உருண்டோடுகின்றன, காலம் கணக்கிடப்படுகிறது. அது போவது தெரியாமல் கூட நம்முடைய வாழ்க்கை கழிகிறது. காலம் என்று வந்துவிட்டால் அங்கே பகல் இரவு என்பது இருக்கு. காலை மாலை பகல் இரவு. தஸ்ய அகானி கந்தர்வாஹா, அந்த வருஷத்துல பகலாக இருக்கக்கூடியவர்கள் கந்தர்வர்களாக இருக்கிறார்கள். என்ன அழகான உபமானம். கந்தர்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் போகத்தை விரும்பக்கூடியவர்கள், போகிகள். மோகம் போகம், இந்த ரெண்டும் தான் அவர்களுடைய பிரதானம். காந்தர்வர்கள் யாரு அப்படின்னு கேட்கிறீர்கள் என்றால், இசைத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், திரைத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், இலக்கிய துறையிலே இருக்கக்கூடியவர்கள், நடனத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், நாட்டியத்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை பிரியர்கள், இவர்கள் எல்லாம் காந்தர்வ லோகத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு முழுக்க முழுக்க என்னடான்னா, தானும்
மோகத்தே இருப்பது, போகத்திலே இருப்பது, மற்றவர்களையும் மோகத்திலும் போகத்திலும் இருக்க வைப்பது. அதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருவி இசைத்தல், நடனமாடுதல், பாடுதல், ஆடுதல், பேசுதல், கதைகளை உற்பத்தி செய்தல், நடிக்க வைத்தல், இதெல்லாம் அவர்களுடைய உபாயமா இருக்கு. இதை உபாயமாக கொண்டு உலகத்தை எப்படி அவர்கள் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதே போல நாம் என்ன செய்கின்றோம்? பகல் பொழுது முழுக்க யோகத்திலும் மோகத்திலுமே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கின்றோம். யோகத்துக்கு வருதல் என்பது முயற்சி இருந்தால்தான் வருமே தவிர, முயற்சி இல்லாதவரை கந்தர்வலோகத்துக்கு போயிட்டோம் என்றால் நமக்கு அங்க ஒரு முயற்சியும் கிடையாது. நம்மை முழுக்க கட்டி போட்டு விடுகிறார் அல்லவா? சிந்தனையை கட்டி போட்டு விடுகிறார்கள், செயலை கட்டி போட்டு விடுகிறார்கள், இலக்கை கட்டி போட்டு விடுகிறார்கள். எதற்காக நாம் வாழ வந்தோமோ அந்த எண்ணத்தையே கட்டி போட்டு விட்டு நம்மை மயங்க வைத்திருக்கிறார் அல்லவா? 3 மணி நேரம். அதே போல உலகத்தை நோக்கி போகக்கூடிய ஜீவன் பகல் முழுக்க கந்தர்வ லோகத்திலேயே இருக்கிறது. மோகம், போகம். சரி, பகல் முழுக்க 12 மணி நேரம் இங்கே போய்விட்டேன். அடுத்த 12 மணி நேரம் ராத்திரையா கந்தர்வயா ஸ்மிருதாக சம்ஸ்மிருதாக. இரவுகள் என்பது கந்தர்வ ஸ்திரீகளாக இருப்பார்கள். காலை முழுக்க விஷயங்கள் அவனை மயக்குகிறது. இரவு முழுக்க கந்தர்வ ஸ்திரீகள் அவர்களுடைய சிந்தனையை அபகரித்துக் கொள்கிறார்கள். இரவு பொழுது என்பது கந்தர்வ ஸ்திரீகளுடைய லோகமாக இருக்கின்றது. அதனால்தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம்னு ஆழ்வார் சொல்றது காரணம் என்னென்றால், பகல் முழுக்க தேடுதலிலேயே வாழ்க்கை போய்விடுகிறது, அனுபவிப்பதிலேயே வாழ்க்கை போய். இரவு நேரம் வந்தால் உறக்கத்திலும் உறவிலும் வாழ்க்கை, மறதியிலும் வாழ்க்கை போய்விடுகிறது. எப்பொழுதுதான் நான் இறைவனை நினைப்பது, எப்பொழுதுதான் அதற்குண்டான முயற்சியை எடுப்பது? சரி, ஒரு வருஷம் என்பது 364 நாட்கள் கொண்டது. சொல்றாரு பாருங்கள். ஷடு உத்தர சதத்ரயः பரிக்ராந்தியாக ஆயுகு ஹரந்தி. ஆயுகு ஹரந்தி, ஆயுளானது அபகரிக்கப்படுகிறது. இப்படி இரவும் பகலும் போகத்திலும் மோகத்திலும் போகின்ற காரணத்தினாலே 360 நாட்கள், 360 தடவை இவ்வாறு நடந்து, 364 நாட்கள் இவ்வாறு நடந்து ஆயுகு ஹரந்தி, என்னுடைய ஆயுள் வேகமாக அபகரிக்கப்படுகின்றது, எடுத்துக்கொண்டு போகப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயுள் அபகரிக்கப்படுகிறது, ஒவ்வொரு வருடமும் ஆயுள் அபகரிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் ஆயுள் கெட்டியா இருக்கு, எங்களுடைய ஜோதிடர் சொல்லிட்டார் ஆயுள் கெட்டின்னு சொல்லிட்டார், ஆகையினாலே நாங்கள் காலம் உலகத்திலே சென்று எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அதன் பிறகு நாங்கள் மெதுவாக வருகிறோம், இப்பொழுதே என்ன அவசரம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு அவசரமும் இல்லை, யாரும் வேகமா நீ வான்னு கூப்பிடவும் இல்லை. நாம நம்மை விடுவித்துக் கொண்டு இந்த பாதைக்கு வராத வரை நம்முடைய
ஆத்ம லாபத்திற்கு உண்டான முயற்சி எடுக்காதவரை நம்மை யாரும் உயர்த்த முடியாது, நம்ம யாரும் முன்னோக்கி அழைத்துக் கொண்டு போக முடியாது, நமக்கு யாரும் உதவவும் முடியாது. இவ்வாறு ஆயுள் வேகமாக கழிந்து போகிறது அல்லவா, ஆயுள் அபகரிக்கப்படுகின்றது அல்லவா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, ஆயுகு ஹரந்தின்னு போற. ரொம்ப அழகான வார்த்தை, சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நம்மிடம் ஒரு பொருள் இருக்கிறது, விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருள் இருக்கிறது. அதை நம்மிடத்திலிருந்து யாராவது எடுத்துக்கொண்டு போகிறார் என்றால் எப்போ எடுக்க முடியும்? ஒன்று அந்த பொருளின்பால் நமக்கு கவனம் இல்லாது போனால் அப்பொழுது யாராவது எடுத்துக்கொண்டு போக முடியும், அல்லது நம்முடைய கவனமானது வேறெங்காவது இருந்து இந்த பொருளே இல்லை என்று சொன்னால் அப்பொழுது எடுத்துக்கொண்டு போக முடியும், அல்லது அந்த பொருளை பற்றின மறதி இருந்தால் அப்பொழுது எடுத்துக்கொண்டு போக முடியும், அல்லது அந்த பொருளை நான் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை என்றால் அபகரித்துக் கொண்டு போக முடியும். நம்மிடம் விலை மதிப்பிட முடியாத செல்வம் இருக்கு, ஆத்ம செல்வம். அது நமக்குள்ளேயே இருக்கு, நாம் தான் அது. ஆனால் அந்த விலை மதிப்பிட முடியாத செல்வத்தை நோக்கி நம்மை போக விடாமல் அபகரிப்பது யாரு? இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், பிராணன், மனது, குணங்கள், வாசனைகள், அகங்காரம், அறியாமை. இவைகள் எல்லாம் ஹரந்திங்கிறார், ஆயுகு ஹரந்தி. ஆயுள் வேகமாக அபகரிக்கப்படும். அப்ப என்னிடத்திலிருந்து என்னுடைய செல்வம் திருடப்படுகிறது, எடுத்துக்கொண்டு. அப்ப எனக்கு கவனம் இல்லை, அந்த பொருளின்பால் கவனம் இல்லை, முயற்சி இல்லை, கவனம் வேறெங்கோ இருக்கின்றது. அந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லா தன்மை, அந்த பொருள் இருப்பதே எனக்கு தெரியாமல் இருக்கின்ற தன்மை, ஆயனாலே ஹரந்தி. ஆயுள் வேகமாக உருண்டோடி போய்விட்டு எப்படி தெரியும்? கிழட்டுத்தனம் வருகிறது, வயோதிகம், ஜரா, கால கன்னிகை. கால கன்னிகை என்று சொல்லக்கூடியவள் கிழட்டுத்தனமாக இருக்கக்கூடிய கிழவியாக வருகிறார். அப்போ வாலிபம் போய், யவ்வனம் போய், கிழட்டுத்தனமானது சரீரத்திலும் பிராணனிலும் மனதிலும் வருகிறது. அது எப்படி தெரியும்டான்னா, மனதிலே கிழட்டுத்தன்மை வந்துவிட்டு என்பதற்கு அடையாளம் மறதி. எதை உள்வாங்கினாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை, தாரணை செய்ய முடியவில்லை. எதையும் கவனமாக கேட்கக்கூடிய ஆற்றல் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. உடல்ல கேட்கவே வேண்டாம், சோர்வு அடைகின்றது உடல். பிராணனை எடுத்துக்கொண்டால் மூச்சு முட்டுகின்றது, அதிகமாக பசிக்கிறது, அது பசியே இல்லாமல் இருக்கின்றது. இதெல்லாம் கிழட்டுத்தனத்தினுடைய, வயோதிகம் வந்ததனுடைய அறிகுறி. இவ்வளவு தன்மை இருக்க என்னுடைய கருவிகள் எல்லாம் செயலற்று போகின்ற நேரத்திலே இந்த கருவிகள் எதுவும் என்னுடைய ஆத்ம லாபத்திற்கு உதவாது. இங்கதான் மாட்டிக்கிறோம். நமக்கு எல்லாம் தகுதியாக இருக்கும் போது அடைதல் என்பது, இலக்கை அடைதல் என்பது எவ்வளவு சுலபம். எல்லாம் அற்று போனதற்கு பிறகு
அந்த அற்றுப்போன நைந்து போன கருவிகரணங்களை கொண்டு நான் இறைவனை அடைய வேண்டும் என்று வந்தால் எவ்வளவு பெரிய போராட்டம். ஒரு போர்க்களம் என்று வருகின்ற நேரத்திலே எவ்வளவு வலிமையான குதிரைகள் இருக்க வேண்டும், எவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் இருக்க வேண்டும், எல்லா லட்சணங்களும் பொருந்திய குதிரைகள் இருக்க வேண்டும் அல்லவா? ரதம் எவ்வளவு வலிமையானதா இருக்க வேண்டும், ரதோட்டி எவ்வளவு வலிமையானதா இருக்க வேண்டும். எல்லாம் சோர்ந்து போய், புத்தி சோர்ந்து போய்விட்டது, குதிரைகள் சோர்ந்து போய்விட்டன, இந்திரியங்கள் சோர்ந்து போய்விட்டது, ரதம் என்று சொல்லக்கூடிய தேரானது சோர்ந்து போய்விட்டது, கிழத்தன்மை அடைந்து விட்டது. ஆசை என்னவென்றால் இந்த ரதத்தை கொண்டு நான் இறைவனை அடைய வேண்டும். அதனால்தான் மனிதர்கள் சொல்றார், மனிதர்கள் இதை விரும்புவதே இல்லை. ந அபிநந்ததி தாம் அபிநந்ததி. மனிதர்கள் இந்த கிழத்தன்மையை விரும்புவது இல்லை. வயோதிகத்தை யாரும் விரும்புவது கிடையாது. அதனால்தான் ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனப்புனா. ஜரா துக்கம்ங்கிறார். வயோதிகமானது துக்கம். எங்க துக்கம்? எதற்கு துக்கம்? இலக்கை அடைவதற்கு எனக்கு பெரும் துக்கம். நாம நினைச்சுக்கிறோம் வயோதிகம் பிளஸ்டு அப்படின்னு. உண்மைதான். அந்த வயோதிகமான தன்மையிலே எனக்கு இந்த கிழத்தன்மை எல்லாம் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருந்து இறைவனை அடைவதாக இருந்தால் அது உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது. அப்போ இங்கே கால கன்னிகா என்பது கிழட்டுத்தன்மையாக சொல்லப்படுகிறது. மக்கள் அதை விரும்புவது இல்லை. அப்போ யவனம் என்பது என்னது? யமஹா. யமராஜன் தான் இங்கே யவன பருவமாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் யமஹா என்பது, யம வாழ்க்கை என்பது நம்மை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்குதான் யம. யம நியம என்றால் ஒழுங்குபடுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அந்த ஒழுங்குபடுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை முறை இருந்தால் எப்பொழுதுமே எவ்வளத்திலேயே இருக்கும். என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டா, இன்றைய காலகட்டத்துல, இன்றைக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா உங்களுக்கு உடலை எவ்வளமாக வைத்துக் கொள்வது என்பதை அதற்காக பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் மனதை இளமையாக வைத்திருக்கிறாயா என்றால் பெரிய கேள்வி. உடல் என்பது அதனுடைய தர்மம், அது கிழத்தன்மையை அடையும். அதை நான் இளமையாக காட்டுவது யோக அபியாசத்தின் மூலமாக, உடல் பயிற்சியின் மூலமாக, உணவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, என்னை அலங்கரித்துக் கொள்வதன் மூலமாக இளமையாக காட்டுதல் என்பதல்ல நம்முடைய நோக்கம். மனம் இளமையாக இருக்கிறதா? மனம் வலிமையானதாக இருக்கிறதா? மனம் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? அதுதான் உண்மையிலேயே யம வாழ்க்கை முறை. யம நியம ரெண்டையும் சேர்ந்து 10 லட்சணங்கள் சொல்றார் பதஞ்சலி. அஹிம்சா, சத்தியம், பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிகிரகம், தபஹா, சௌச்சம், ஈஸ்வர பிரணிதானம், சுவாத்தியாயம், ஆர்ஜவம், இப்படி 10 விதமான வாழ்க்கை முறை. அதுதான் யமன்
அந்த பிரகாரம் வாழ்ந்தால் எவ்வனாகவே யுவதியாகவே யுவனாகவே நாம் வாழ்கிறோம், மனதளவிலே உடலளவிலே. யமராஜன் என்று சொல்லக்கூடியவன் இங்கே யமனாக இங்கே சொல்லப்படுகிறார். இப்ப இந்த உடல் எடுத்த நான் அதனுடைய கர்ம வினை தீர்ந்து விட்டால் அது 6 விதமான மாற்றத்திற்கு பிறகு அஸ்தி, ஜாயதே, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷியதே, நஷ்யதி. அது கடைசியில அழிஞ்சு ஆகும். க்ஷயாய உடல் அழிவதற்காக, மரணம் எய்துவதற்காக சகோதரியானவள், யமனுடைய சகோதரியானவள் என்ன செய்கிறார்? ஸ்வசாரம் ஜக்ருஹே, சகோதரியாக இருக்கக்கூடிய முதுமையை எடுத்துக் கொள்கிறார். முதுமையை எடுத்துக்கொண்டு எவனாக இருக்க வேண்டியது போய் முதுமையானது ஒருவனுக்கு வந்து சேருகிறது. அந்த யவராஜனுடைய படைகள் இருக்கின்றதே, அவர்கள் யாரு? காலாட்படைகள் என்பது யவராஜன் வந்துட்டார் அப்படின்னு எப்படி தெரியும்? நாம் ஒழுங்காக வாழவில்லை, நம்ம ஒழுங்காக வாழாதனாலே நமக்கு இதெல்லாம் இந்த அதிர்வுகள்லாம் வருகின்றது. யவராஜன் தன்னுடைய படையை ஏவி விட்டார் என்பது எப்படி தெரியும் என்றால், இங்கே சொல்கிறார், ஆதயஹா வியாதயஹா த்விவிதஹா ஜ்வரஹா. அழகான பிராக்டிக்கலா சொல்றாரு, எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஆதயஹா வியாதயஹா த்விவித ஜ்வரஹா. ஆதயே வியாதயே, முதல் நான் ஒழுங்காக வாழாத தன்மை என்பதற்கு எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் பரிசு என்ன? யமன் எனக்கு ஒரு படையை அனுப்பிச்சிருக்கார். எனக்கு எப்படி தெரியும்? ஆதையே என்றால் மனோவியாதி. ஆதையா வியாதையா உடல் நோய்கள். மனோ நோயும் உடல் நோயும் என்னை தாக்குகிறது. இது நான் முறையாக வாழாததனுடைய பலன். யார் கொடுத்தா? என்னுடைய வாழ்க்கை முறையை எனக்கு கொடுத்தது. யாரால் கொடுக்கப்படுகிறது? யமராஜனால். யமராஜனால் இவை கொடுக்கப்படுகிறது. மனதிலே வியாதி, மனோவியாதி. அது என்ன மனோவியாதி? மனசுல என்ன வியாதி? இருக்கக்கூடிய வியாதியிலேயே கொடூரமான வியாதி மனோவியாதி. வீத ராக பய குரோதா அப்படின்னு 3 சொல்றார் பகவான் கீதையில். வீத ராக பய குரோதாக ஸ்தித தீஹி முனிர் உச்சதே. இதிலிருந்து விடுபட்டவன் ஞானி, முனிவன் அப்படின்னு சொல்றார். 2வது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜ்ஞை பத்தி சொல்லுங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மனோவியாதி இந்த மூன்றிலிருந்து தான் விரிவடைகிறது. ராக பய குரோத, இந்த 3ம் மனோவியாதி. அதிலிருந்துதான் மற்ற எல்லா நமக்கு மனதில் இருக்கக்கூடிய எல்லா சலனங்களும் அதிலிருந்துதான் வருகிறது. அதே வேறொரு இடத்துல சொல்றாரு, ஹர்ஷ அமர்ஷ பயஹா உத்வேகைஹி. நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா, மோகம், பிரசாதம், ஹர்ஷம். மனம் அதிர்வோட இருக்கிறது, வியாதியோட இருக்கிறது என்பது எப்படி தெரியும்? ராகம் என்னை விட்டு போகாமல் இருக்கு. அதனால ராகத்தோட கூடிய வியாதி வந்து கொண்டே இருக்கு.
ராகத்திலிருந்து பய, பயத்திலிருந்து குரோத. அது நீங்க எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. என்னெல்லாம் மன அதிர்வு உண்டோ எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. என்னுடைய ஆசை மனதுல எந்த வியாதி இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு இதெல்லாம் இருக்கிறதுனாலதான், இந்த மனோ வியாதி இருக்கிறதுனாலதான் அந்த மனதுக்கு நாம சிகிச்சை பண்ணி கொண்டே இருக்க வேண்டியது. குலசேகர ஆழ்வார் பாடுறார் முகுந்த மாலையில, ரொம்ப அழகான பாடல். உனக்கு ஒரு அழகான சிகிச்சை சொல்கிறேன் கீழ் மனமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த சிகிச்சையை நீ மேற்கொண்டால் உன்னுடைய மனம் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு சொல்றார். மனோவியாதி மனதிற்குத்தான் மருத்துவம் தேவைப்படுகிறது. சாஸ்திரம் முழுக்க முழுக்க மனோவியாதிக்கு மருந்து கொடுக்கிறது. சாஸ்திரம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வியாதிக்கு மருந்து கிடைக்காது. அதுக்கு கவனமா புரிஞ்சுக்கணும். யாராவது நம்மிடம் கேட்டால், எதற்கு இதெல்லாம் படிக்கிறீர்கள், படிச்சு என்ன கிடைக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, மனதில் இருக்கின்ற வியாதி அதற்கு உண்டான மருந்து சாஸ்திரத்தில் தான் இருக்கிறது. வேறு எங்கு நீங்கள் சென்றாலும் கிடைக்காது, யாரிடம் போனாலும் கிடைக்காது, என்ன வேலை செஞ்சாலும் கிடைக்காது. ஆடலாம், பாடலாம், என்ன வேணா நீங்க செய்யலாம். ஆனால் மனதில் இருக்கின்ற இந்த வியாதி இருக்கிறதே, ராக பய குரோத, ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேக, மோக உசாத ஹர்ஷம், இதெல்லாம் என்னை விட்டு போகணும்னா, இந்த வியாதிகள் என்னை விட்டு போகணும்னா அதற்கு ஒரே மருந்து இறைவனை பற்றின ஞானம் தான். சாஸ்திரம் தான் அந்த ஞானத்தை கொடுக்கிறது, மருந்தாக எனக்கு கொடுக்கிறது. அதனால்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்றார் பாருங்க. தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லும் போது அவர் எல்லா ஞானத்துக்கும் நிதியா இருக்காராம். அதே நேரத்துல ஔஷதமாகவும் அவர் இருக்கிறார். ஞானம் என்பது ஔஷதம், மருந்தாக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த ஞானத்தை பருக விடாமல் செய்வது யாரு? என்னுடைய வாழ்க்கை முறை. அப்போ கால் என்ன பண்ணுகிறார், ஒரு படையை அனுப்பிச்சிடுறார். இவர்கள் ஒழுங்காக வாழவில்லை, ஆகையினாலே இதை கொடுத்து இந்த வியாதியை கொடுப்பதின், மனோவியாதியை கொடுப்பதன் மூலமாக போராடட்டும், அதிலிருந்து வெற்றி பெற்றுவா. உடல் வியாதியை கொடுப்பதன் மூலமாக அதிலிருந்து போராடி வெற்றி பெற்றுவா என்று அனுப்புகிறார். அடுத்தது த்விவித ஜ்வரஹா, இரண்டு விதமான நோய்களை கொடுத்து விடுகிறார். இரண்டு விதமான ஜுவரம், உள்ஜுவரம், வெளிஜுவரம். சரீரத்திலே ஜுவரம் வருகிறது, மனதிலும் ஜுவரம் வருகிறது. விதவிதமான ஜுவரங்கள். வெளிஜுவரம் என்பது சீதம் உஷ்ணம், பசி தாகங்கள், அபிமானம், தேக அபிமானம், அதே போல தேகத்தின் மூலமா வரக்கூடிய உறவுகளிடத்திலே உண்டான அபிமானம், அதற்காக உடலானது சர்வ காலமும் போராடுவது, மன அபிமானம், மனோவியாதி. இப்படி இரண்டு விதமான ஜுவரங்களை கொடுத்து பிராணிகளை பூதோபஹா சர்காஹா சூரயஹா பிரஜ்வாரஹா, பிராணிகளை துன்புறுத்தக்கூடிய வேகமாக பிரஜ்வரன் என்று சொல்லக்கூடியவன் இருக்கிறான். அதனால்தான் இந்த ஜுவரங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று சொல்ல விரும்புவதற்காகத்தான் ஜுவர தேவதையை வணங்குறோம். என்ன ஜுவரம்? தேக அபிமானம், மனோ அபிமானம்.
தேகத்தில் இருக்கக்கூடிய வியாதி, மனதில் இருக்கக்கூடிய வியாதி போகணும்னா நான் வணங்க வேண்டியது கால பைரவரை. என்ன அர்த்தம்? காலத்தை கடந்திருக்கின்ற அந்த பரமாத்மாவை, பிரம்மனை. ஆனால் நமக்கு அந்த பரிதாபம், இந்த ஞானம்லாம் தெரியாததுனால, யாரும் சொல்லாததுனால அங்கேயும் போய் நாம் பரிகார பூஜை தான் பண்ணிட்டு இருக்கோம். விளக்கு போடுவது, வடை மாலை போடுவது, சுண்டல் போடுவது, மாலைகள் சாற்றுவது, அங்கும் போய் நாம் பரிகார பூஜைகள் தான் மீண்டும் மீண்டும் அங்கும் போய் நாம் இந்த பலனை கொடு, அந்த பலனை கொடுதான் கேட்கிறோமே தவிர அங்கும் போய் நமக்கு ஞானமானது ஏற்படுவது. இந்த வகையிலே ஜீவன், தேவர்கள், சரீரம் எடுத்தவர்கள் எல்லோரும் இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு தேவர்களால், யவனர்களால் விதவிதமான துன்பத்திற்கு ஆட்பட்ட ஜீவன் வருத்தப்படுகின்ற, வாட்டப்படுகின்ற தன்மையானது ஜீவனுக்கு ஏற்படுகிறது. இது எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறோம். எதுவுமே புதுசு இல்லை. இதுல சொல்லப்பட்ட அத்தனையும் நம்ம பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். இருந்தும் சதம் வருஷம் தேகே தேகி தமஹா ஆவ்ருதா. கடைசியில முடிச்சுட்டார். 100 வருட காலங்கள் தேகத்திலே தேகியானவன் வசிக்கின்றான். எப்படி? தமோ ஆவ்ருதா, தமஹா ஆவ்ருதா. அஞ்ஞானத்திலேயே சூழப்பட்டவனாய், அறியாமையிலேயே இந்த ஜீவன் 100 வருட காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையை வீணா ஓடிவிட்டது. 100 வருட காலங்கள் போயாச்சு. என்ன பிரயோஜனம்? அஞ்ஞானத்திலேயே உழன்று போய் 100 வருட காலங்களை வரையும். இதுல நமக்கு என்ன பெருமை வேண்டியிருக்கிறது? 100 வருட காலம் வாழ்ந்தார், அஞ்ஞானியாகவே வாழ்ந்தார். இப்ப மெதுவா என்ன பண்றார்? இதெல்லாம் நெகட்டிவ் சைட். இதெல்லாம் நம்ம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதை கேட்ட உடனே நம்முடைய மனசுல என்ன தோணும்? இதுதான் எங்களுக்கு தெரியுமே, இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சாஸ்திரம் வேறு சொல்லிவிட்டு எங்களை ஏன் இன்னும் காயப்படுத்துகிறது? இதுல இருந்து நாங்கள் விடுதலை அடைய எங்களுக்கு என்ன உபாயம்? அது சொல்லணும் அல்லவா? வியாதி என்ன, எதனால் நீ கஷ்டப்படுகிறாய் என்பதை சொன்னதுக்கு பிறகு இந்த வியாதிக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும். வியாதிக்கு மருந்து என்ன, எந்த மருந்தை உட்கொண்டால் வியாதி குணமாகும்? அது சொல்லலைன்னா மருத்துவர்கிட்ட போய் பிரயோஜனமே இல்லை. நம்ம வியாதியை சொல்லி மருத்துவரும் சேர்ந்து அந்த வியாதி, ஆமா ஆமா வியாதி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வியாதிக்கு மருந்து என்னன்னு கேட்டா அது தெரியாது. இங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிராணேந்திரிய மனோதர்மான், பிராணேந்திரிய மனோதர்மானாத் ஆத்மன் அத்யஸ்வ நிர்குணா சேதே காமலவான் தியாயன் மமாகமிதி கர்ம கிருத்து. இந்த புரஞ்சனன் என்று சொல்லக்கூடிய புருஷன் உண்மையிலேயே யாரு, எப்பேற்பட்டவன்? நாம் யாரு, எப்பேற்பட்டவன் என்றால் நிர்குணா. இதுதான் நம்ம கிடைக்கக்கூடிய முதல் ஔஷத மருந்து. 3 குணங்கள் இல்லாதவர்கள் நாம் எல்லோரும். ஏன்னா 3 குணம்னு வரும்போதுதான் எல்லாம் வந்துபடுகிறது. 3 குணம் மட்டும் இல்லைன்னா
அபிமானி இல்லை. 3 குணம் மட்டும் இல்லை என்றால் அவஸ்தை இல்லை. அபிமானி இல்லை என்றால் அவஸ்தை இல்லை. 3 குணம் இல்லை என்றால் 3 சரீரங்கள் இல்லை. அப்போ இந்த 3 இல்லாம போயிடும். காரிய கரண கர்த்தா இல்லாம போயிடுறாங்க. எப்போ 3 குணங்கள் வருகிறதோ அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தா வந்து விடுகிறார், கரணங்கள் வந்து விடுகிறது, காரியங்கள் வந்து விடுகின்றன. அப்போ பிரபஞ்சம் என்பது நமக்கு பெருசா தெரிகிறது. அந்த பிரபஞ்சம் தான் நமக்கு வந்து ஏதோ சாதிக்க வேண்டிய இடமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆயுள் முழுக்க விரயமாவது கூட தெரியாமல் அஞ்ஞானத்திலேயே வாழ்ந்தோம். முதல் எடுத்தோன்னு சொல்றார் நிர்குணா. 3 குணங்கள் இல்லாத ஜீவன் ஆத்மா. என்ன செய்கிறோம்? அந்த 3 குணங்கள் இல்லாத நான் என்னை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? பிராண இந்திரிய மனோ தர்மான். பிராண இந்திரிய மனோ தர்மான். அப்ப நீங்க வந்து இங்க அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இதெல்லாம் வட்டி சேர்த்து பிராணேந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் பிளஸ் பிராணன், மனது, இவைகளுடைய தர்மங்களை, இவைகளுடைய செயல்பாடுகளை என்ன செய்கின்றோமா? பிராண இந்திரிய மனோ தர்மான் ஆத்மனி அத்தியஸ்ய, என்னிடத்திலே அத்தியாசம் செய்து கொண்டு. அழகான சொல் அத்தியஸ்ய. அத்தியாசம் என்றால் ஏற்றி வைத்தல். ஆரோபம் என்று சொன்னாலும் ஏற்றி வைத்தல், அத்தியாசம் என்றாலும் ஏற்றி, கற்பனை காணுதல், கற்பித்தல். என்னிடம் இல்லாத தர்மத்தை என்னிடம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு, விவேகத்தின் காரணத்தினாலே ஆத்மனி என்னிடத்தில் அத்தியஸ்ய அத்தியாசம் செய்து கொண்டு, இருப்பதாக கற்பித்துக் கொண்டு. ரொம்ப அழகான ஒரு சொல்ல பயன்படுத்துறார். எப்படி இந்த ஒரு வியாதி வருகின்றது அல்லவா, காமாலை என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அந்த காமாலை என்று சொல்லக்கூடிய வியாதி வந்தால் எப்படி பார்ப்பதெல்லாம், காமாலை நோய் கொண்டவனுக்கு பார்ப்பதெல்லாம் எப்படி மஞ்சளாக தெரியும். அதே போல இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். காமாலவான் தியாயன். எப்படி காமாலை நோய் வந்தால், இப்படி மஞ்ச காமாலை நோய் வந்தால் எப்படி எல்லாம் மஞ்சளாக தெரிகிறது. அதே போல அறியாமை கொண்ட ஜீவனுக்கு இதெல்லாம் தன்னுடைய தர்மம் அல்லவோ, அதெல்லாம் தன்னுடைய தர்மமாக தெரிகின்றது. அந்த அவிவேகத்தின் காரணத்தினாலே ஜீவன் என்ன செய்கின்றானாம்? காமலவான் மம அகம் இதி. மம என்னுடையது, அகம் நான், இது எனது, நான் இவன் என்று நினைத்துக் கொண்டே காமகிருத்து வேலை செய்து கொண்டே போகிறான். காமகிருத்து சகாதே, அவன் நான் எனது என்கின்ற அபிமானத்தின் மூலமாக அதையே தியானித்துக் கொண்டு, எது தான் அளவோ அதையே தியானித்துக் கொண்டு தொடர்ந்து கர்மங்களிலேயே போய்கொண்டிருக்கிறான். ஆனா இவன் யாரு? அடிப்படையில் இவன் யாரு? நிர்குணன். மீண்டும் மீண்டும் இந்த சுரூபத்தை வர்ணிக்கிறார் பாருங்கள். யதாத்மானம் அவிஜ்ஞாய
பகவந்தம் பரம் குரும் புருஷஸ்து விஷச்சேத குணேஷு பிரகிருதே ஸ்வத்ருக்கு குணாபிமானே சததா கர்மாணி குருதே வசஹ சுக்லம் கிருஷ்ணம் லோகிதம் வா யதா கர்மாபி ஜாயதே. இங்க நிர்குணம்னு சொன்னார். இப்ப இங்க இன்னொன்னு அறிவுப்படுத்துறார், ஸ்வத்ருக். இது என்னுடைய சொரூபம். திருக் என்றால் பார்த்தல், பார்ப்பவன். ஸ்வத்ருக் என்றால் எதனுடைய துணையும் இல்லாமல் தன்னைத்தானே பார்ப்பவன் யாரோ அவனு பேர் ஸ்வத்ருக் என்று. அழகான ஒரு லட்சணம் பாருங்க. என்னை பார்ப்பதற்கு, என்னை நானே பார்ப்பதற்கு எந்த ஒரு சாதனத்தினுடைய துணையும் தேவையில்லை. அஸ்திவா அப்படின்னு கேட்டா, இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, அகம் அஸ்மி, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு யாருடைய துணையும் தேவையில்லை. எந்த பிரமாணத்தினுடைய துணையும் தேவையில்லை. யாராவது எனக்கு சொல்லணுமா என்ன, நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லணுமா என்ன? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சூரியனுடைய ஒளியை ஒளிர வைப்பதற்கு வேற எந்த ஒளியினுடைய உதவியும் தேவையில்லையோ, அதே போல என்னை நானே அறிந்து கொள்வதற்கு யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை. ஸ்வத்ருக், ஸ்வயம், என்னை நானே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாக இருந்து என்னை நானே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். இப்ப ஏன் பின்ன நமக்கு நம்மை நாமே பார்க்க முடியாமல் வேறொரு துணை தேவைப்படுகின்றது என்றால், நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்வதற்குத்தான் சாஸ்திரம் வேண்டியிருக்கே தவிர, நீ இப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்வதற்குத்தான் சாஸ்திரம் துணை வேண்டியிருக்கிறே தவிர, நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சாஸ்திரத்தினுடைய துணை தேவையில்லை. அப்பேற்பட்ட ஸ்வத்ருக், என்னை நானே பார்க்கக்கூடியவன், யாருடைய துணையும் இல்லாமல், எந்த பொருளுடைய துணையும் இல்லாமல் என்னை நானே விளங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புருஷா ஜீவன், என்னை நானே அறிஞ்சுக்கணும். இப்போ என்னை நானே அறிந்து கொள்வதுதான் எனக்கு உண்மையான ஞானம். ஆனா என்னை நான் வேறொன்றாக அறிந்து கொண்டு, அப்பதான் எனக்கு சாஸ்திரம் துணைக்கு வர வேண்டியது. என்னை நானே பரமாத்மா என்று சொல்லிவிட்டால் எனக்கு சாஸ்திரம் துணை தேவையில்லை. என்னை நான் ஜீவன் சொல்லிட்டா அப்பதான் சாஸ்திரம் துணைக்கு வர வேண்டியிருக்கிறது. நீ ஜீவன் அல்ல, பிரம்மன் என்று. இது கயிறுதான் என்று பார்த்து விட்டால் எனக்கு டார்ச்சர் தேவையில்லை. எப்பொழுது இது கயர் அல்ல, பாம்புன்னு சொல்லுவோம், அப்போதான் நமக்கு ஒரு வெளிச்சம் என்பது தேவை. இப்போ தன்னைத்தானே விளங்கிக் கொள்ள வேண்டியவன், தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டியவன், தன்னைத்தானே அறிந்து கொள்ளாததுனால பரமாத்மாவுடைய சொரூபத்தையும் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அது என்ன சொல்ல வருகிறார்? சாயங்காலம் விரிவாப்பார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.